வெல்கம் எவ்ரி ஒன் டு மேத் வித் சதாம். ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூவேஷன் தான். ஸோ டிஎன்செட் 2024 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயில் இருக்கிற எரர்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பர்டிகுலராக ரேங்க் ஆன்சர் கீ இருக்கிற கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஓடி அதான் பிடி ஓடி அண்ட் தென் அல்ஜிப்ரா ரியலில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன் மார்க் அவுட் செயின் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி, ஓகே, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. 91st கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட் தென், ஓகே, ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் பிக்கு தான் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆப்ஷன் வந்து பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக ராங், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தேரம் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மல்டிப்ளிகேஷன் தேரம் படி பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால். இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இல்லைனா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ வரும். ஸோ அந்த மாதிரி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல்ஸ் டு ஜென்ரலாக மல்டிப்ளிகேஷன் தேரம் இதுதான். ஸோ பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ இந்த மாதிரி சொல்லலாம். ஆர் பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் ஏ பை பி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக போகும்போது பி ஆஃப் பி பை ஏன்றது பி ஆஃப் பிகே ஈக்குவலாக போயிடும். இல்லை பி ஆஃப் ஏ பை பின்றது பி ஆஃப் ஏகே ஈக்குவலாக போயிடும். எனிவே பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி தான் ரைட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ராங். ஸோ அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் சி தான் நமக்கு ரைட். 73rd கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 boxes contains respectively 4 white ball and 4 white 2 black and 1 white and 3 black balls. ஸோ என்னென்னா நம்மக்கிட்ட 2 boxes இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 white balls இருக்குது, 2 black balls இருக்குது. ஸோ அனதர் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பால் இருக்குது, 3 black balls இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறது. அடுத்து 1 ball is transferred from ஃபஸ்ட்டு பாக்ஸ் டு செகண்ட் பாக்ஸ். இதை நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸாக வச்சுக்கிறேன், இதை செகண்ட் பாக்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தென் 1 ball is drawn from the later. செகண்ட் பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பால் எடுக்கிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு பால் எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த எடுத்த ஒரு பால் என்ன ஆகிடுதுன்னு சொல்கிறாங்கன்னா பிளாக் பாலாக போயிடுது. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ட்ரான்ஸ்ஃபர்டு பால் வாஸ் ஒயிட். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அது ஒயிட் பாலாக இருக்கிறதுக்கு நடந்ததுக்கப்புறமா நீங்கள் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து ஒரு பால் எடுத்துட்டீங்க, அது ஒரு பிளாக் பாலாக போயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நடந்ததுக்கப்புறமா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கல்ல அந்த பால் ஒயிட் பாலாக போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. அது எய்தர் ஒயிட் பாலாக இருக்கலாம், இல்லை பிளாக் பாலாக இருக்கலாம். அந்த நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேறு எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு பால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. எய்தர் அது ஒயிட் பாலாக இருக்கும் இல்லை பிளாக் பாலாக இருக்கும். இவ்வளோ தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தியரம். ஏன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாக் பால்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்க. ஸோ ரிவர்ஸில் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரிவர்ஸில் கேட்கும் போது அது வந்து நீங்கள் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு அந்த போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னாலே அது நம்ம பேஸ் தியரம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரி, பேஸ் தியரம்ன்ற சிச்சுவேஷனுக்கு இதை அடாப்ட் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஒரு ஈவெண்ட் நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பாலை வச்சு தான் இங்கே பேசணும். ஏன்னா அதுதான் கேட்குறாங்க, எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 ஈவெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். 2 தான் பாசிபிள். ஒன்று நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஒயிட் பாலாக இருக்கலாம், ஆர் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிளாக் பாலாக இருக்கலாம். ஓகே, எதிர் ஒயிட் பாலாக இருக்கலாம் இல்லை பிளாக் பாலாக இருக்கலாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஓகே, ஸோ நான் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை பிளாக் பால்னு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு, இதை ஒயிட் பால்னு வச்சுக்கிறேன். ஏன்னா லிங்க்கில் இதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் நான் எழுதி போட்டிருக்கேன். மேபி அதில் நான் மாற்றி எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால் நான் அதில் வச்சிருக்கிற மாதிரி இங்கே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் இங்கே பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது E1 வச்சுக்கிறேன், ஒயிட் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது E2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, சரி. அதுக்கான ப்ராபபிலிட்டிஸை கண்டுபிடிச்சிருங்க. P ஆஃப் E1 நீங்கள் பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது. பிளாக் பால் எங்கேருந்து எடுக்க போகிறீங்க, ஃபஸ்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் பாக்ஸில் டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்குது, 6 பால்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் பாக்ஸில் டோட்டலாக 6 பால்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அவுட் ஆஃப் 6 நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, பிளாக் பால் தான் நமக்கு சக்ஸஸ். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அப்போ பிளாக் பால் 2 தான் இருக்குது. அப்போ 2/6 கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து P ஆஃப் E2 ஒயிட் பால் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் பாக்ஸ்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் எவ்வளோ ஒயிட் பால்ஸ் இருக்குது, 4 இருக்குது. டோட்டலாக 6, நமக்கு ஃபேவர் வந்து 4. ஸோ 4/6 இது ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு மெயின் ஈவெண்ட்
இப்போ மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு நான் வச்சுக்கிறேன், நம்ம நேம் பண்ணிக்கிறது தான். மெயின் ஈவெண்ட் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் பாக்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு பால் எடுக்கிறீங்க, அது பிளாக் பாலாக போயிடுது, அதுதான் வந்து நமக்கு மெயின் ஈவெண்ட். ஓகே, ஸோ அப்போ drawing a black ball from box 2. பாக்ஸ் 2லேருந்து பிளாக் பால் எடுக்கிறது நமக்கு மெயின் ஈவெண்ட். ஓகேங்களா, ஸோ இது 2 கேட்டகரி இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் E1 நடந்ததுக்கப்புறமா ஏ நடக்கலாம், இல்லை E2 நடந்ததுக்கப்புறமா ஏ நடக்கலாம், 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E1 நடந்ததுக்கப்புறமா ஏ நடக்கிற மாதிரி வச்சுப்போமே, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு E1 நடந்துருச்சுன்னா இங்கே போட்டுடுறோம். விச் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பிளாக் பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா அந்த ஏன்றது என்னது, drawing a black ball from the செகண்ட் பாக்ஸில். இப்போ செகண்ட் பாக்ஸில் எவ்வளோ பால்ஸ் இருக்கும், ஆல்ரெடி 4 பால்ஸ் இருக்குது, நீங்கள் புதுசாக ஒரு பால் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ டோட்டலாக செகண்ட் பாக்ஸில் 5 பால்ஸ் இருக்கும். ஆல்ரெடி 4 இருந்தது, இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால 5 பால்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ டோட்டலாக என்ன இருக்குது, 5 பால்ஸ். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, E1 நடந்திருக்குன்னா பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ பிளாக் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இது என்னவா சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட்டு ஆல்ரெடி 3 பிளாக் இருக்குது, இப்போ என்னவா ஆகிடும், 4 பிளாக் பால்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு அவுட் ஆஃப் 5ல் நமக்கு என்ன வருது, சக்ஸஸ்ஸு ஏன்ற ஈவெண்ட் யார், drawing a black ball. அதுதான் முக்கியம், ஏக்கு தான் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். E1 நடந்ததுக்கப்புறம் ஏக்கு ப்ராபபிலிட்டி. அப்போ பிளாக் பால்னால் பிளாக் பால் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ 4 பிளாக் பால்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 4/5 அதான் A/E1. சிமிலராக அதே மாதிரி E2 நடந்துருச்சுன்னா யூ ஹவ் ட்ரான்ஸ்ஃபர்டு த ஒயிட் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒயிட் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன ஆயிருக்கும், இங்கே 2 ஒயிட் பாலாக மாறி இருக்கும். இது 3 பிளாக் பால் அப்படின்றது என்ன மாறி அப்படியே தான் இருக்கும், 3 பிளாக் பால் அப்படியே தான் இருக்கும். டோட்டல் பால்ஸ் 5, அதில் எந்த சேஞ்சும் இல்லை. டோட்டல் பால்ஸ் 5 எடுத்து போட்டதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா 5 பால்ஸ். ஸோ அப்போ E2 நடந்ததுக்கப்புறம் ஏன் நடக்கிறது, விச் மீன்ஸ் ஒயிட் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளாக் பால் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் 5ல் 3 பிளாக் பால்ஸாக இருக்குது. ஸோ 3/5. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கேட்குற மெயின் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எழுத ட்ரை பண்ணுறேன். ஸோ P ஆஃப் நம்ம கேட்குறது, இப்போ ஏ நடந்துருச்சுன்னா நீங்கள் பிளாக் பால் எடுத்துட்டீங்க, அப்படி தானே கொடுத்துருக்காங்க. டர்ன்ஸ் அவுட் டு பி ஏ பிளாக் பால் எடுத்துட்டீங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஒயிட் பாலாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி. ஒயிட் பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஈவெண்ட்டுக்கு பேர் என்னென்னு வச்சுருக்கோம், நம்ம E2ன்னு வச்சுருக்கோம். அப்போ ஏ நடந்துருச்சு, ஓகேயா, அது E2 நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஓகேவா, அது E2 மூலிமா நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இங்கே அதான் மீனிங். ஓகே, ஸோ E2/A ஆல்ரெடி ஹேப்பன்ட், அது E2லேருந்து வந்திருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்றதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம பேஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே P ஆஃப், இங்கே 2 ஈவெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ P ஆஃப் E1 இன்ட்டு P ஆஃப், நமக்கு E2 கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ மேலே E2 வந்துடும். P ஆஃப் E2 இன்ட்டு P ஆஃப் A/E2, அதான் நம்மளோட ஃபேவரபிள் கேஸ். ஓகே, டோட்டல் கேஸ் அப்படின்னும் போது என்ன வந்துடும்னா, P ஆஃப் E1 P of A/E1 plus P of E2 P of A/E2. ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் கேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P of E2 நமக்கு என்ன, 4/6. ஸோ 4/6 இன்ட்டு 3/5. ஓகே, இது டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். டிவைடட் பை இங்கே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/6 இன்ட்டு 4/5 ப்ளஸ் 4/6 இன்ட்டு 3/5. அதான் இது அப்படியே தான் கீழே வரப்போகுது. ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரா ஈவன் ஆட் ஆகுது. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டரில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 4/3 டிவைடட் பை 6/5 எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகிடும். இங்கே காமனாக 6/5 வரும் டினாமினேட்டரில், அங்கேயும் 6/5 இருக்கும், அதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு இங்கே 2 × 4 2 × 4 8, 4 3s are 12. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்தோம்னா 12/20. ஸோ 4 டேபிள்ஸில் இது 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ அப்போ நமக்கு 3/5 தான் நமக்கு ஆன்சர். ஸோ 3/5ன்றது என்ன, ஒரு பால் சூஸ் பண்ணிட்டீங்க, பிளாக் பால், அது எங்கேருந்து வந்திருக்கணும், E2னால நடந்திருக்கணும். E2 என்னது, ட்ரான்ஸ்ஃபரிங்க ஒயிட் பால், அதுதான் கேட்டிருக்காங்க. ஒயிட் பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால இது நடந்திருக்கிறதுக்கான ப்ராசிபிலிட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 3/5. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனு 3/5 தான் இருக்குது. ஸோ அதான் நமக்கு ரைட் ஆப்ஷன். ஸோ அகைன் 4/5 ராங்கு, 2/5 ராங்கு, 1/5 ராங். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரைட்டாக. இன்கேஸ் அது வந்து நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ட்ரான்ஸ்ஃபர்டு பால் வாஸ் ஒயிட்னு கேட்டாங்கல்ல.
அதுக்கு பதிலாக த ட்ரான்ஸ்ஃபர்டு பால் வாஸ் பிளாக்னு கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிளாக்காக இருக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வேணால் வந்து 2/5 ஆன்சர். ஓகேங்களா, பிளாக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2/5 ஆன்சர். பட் இவங்க கேட்டிருக்கிறதுக்கு 3/5 தான் ஆன்சர். ஸோ இது வந்து இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ரைட்டு. ஆப்ஷன்ஸ் வந்து எந்த ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ராங் கீ தப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஷின் தான். f of x is a distribution function of the continuous random variable xன்னு கொடுத்துட்டாங்க. phi x of t என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, phi of tன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா phi of t with respect to the random variable x கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படின்றது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து டேரெக்டாகவே நமக்கு இது கண்டினியூஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது இதுதான் அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இன்டெக்ரல் -∞ to +∞ e power itx df of x இதுதான். ஸோ அவங்க வந்து இன்டெக்ரல் -∞ to +∞ df of x ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ராங்கு. ஸோ e power itxன்னு வரணும், நமக்கு இங்கே -itxன்னு இருக்குது, இதுவும் ராங்கு. ஸோ இதுவும் அதே தான், e power -∞ e power itx. ஆப்ஷன் சி வந்து நமக்கு ரைட்டு. இது வந்து வெறும் tx இருக்குது, i மிஸ்ஸிங். ஸோ ஆப்ஷன் டி ராங். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்லி ரைட் ஆப்ஷன். நான் ஒன்ஸ் அகைன் திரும்ப இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் ஒரு ட்ரைவோட லிங்க், அதில் நம்ம சேலஞ்ச் பண்ண 32 கொஸ்டின்ஸ் சோஃபார் நம்ம சைலன்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷனோட கிளியராக ஒன்று ஒரு பிடிஎஃபாக இருக்கும். நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்களும் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் 85th கொஷின். ஸோ இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து அந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் 4 அண்டு வேரியன்ஸ் வந்து 3. ஓகே, ப்ராபபிலிட்டிலேருந்து இருக்கிற கொஷின். ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. இதோட மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி டெரைவ்டாக இருக்கும், அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So q plus p e power t the whole power n. So if you know q p n, இதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். அதுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துருக்காங்க. பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ மீன் இஸ் ஈக்குவல்ஸ் டு np. ஸோ அப்போ np வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வேரியன்ஸ் வந்து நமக்கு npqன்னு தெரியும் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ npq வந்து நம்மக்கிட்ட 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் np4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா npக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4q = 3. ஸோ அப்போ q-ன்றது 3/4. ஓகே, ஸோ இது ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ q-வை வச்சுக்கிட்டு யூ கேன் ஃபைண்ட் p பிகாஸ் p இஸ் நத்திங் பட் 1 - q இல்லையா. ஸோ 1 - 3/4. ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/4. ஸோ p வந்து 1/4. ஸோ இதில் there are 3 வேரியபிள்ஸ். q கண்டுபிடிச்சிட்டோம், p கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் n. p 1/4ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ n × 1/4 = 4. ஸோ n is equals to 16. அவ்வளோதான், 3 வேரியபிள்ஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. q-ன்றது 3/4 ப்ளஸ் 1/4 e power t, n is 16. ஸோ இதுதான் நம்மளோட மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3/4 ப்ளஸ் 1/4 e power t the whole power 16. ரைட், அதுதான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். இது பவர் 16 தான், பட் 3/4 ப்ளஸ் 1/4 e power t வரணும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் ராங்கு, இந்த ஆப்ஷன் ராங். சேம், இது பவர் 4 இருக்குது ப்ளஸ் இதுவும் மாறி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரைட் ஆன்சர். கொஷின் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தான். 87th கொஷின் இது. இஃப் 4 unbiased dice are thrown, the expected sum of points is எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரேண்டம் வேரியபிள் வந்து சம் ஆஃப் பாயிண்ட்ஸை தான் நம்ம ரேண்டம் வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 4 டைஸ் த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ சம்முன்றது மினிமம் என்ன இருக்குன்னா 4 இருக்கும். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6 + 6 + 6. ஓகேங்களா. ஸோ 24 இருக்கும் அதிகபட்சம் சம். அதோட எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம என்ன பண்ணலாம், மினிமம் நான் சொன்னோம் இல்லையா 4 இருக்கும் சம்மு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எழுதி மேக்ஸிமம் 24 இருக்கும். 4ல் யாரெல்லாம் வராதெல்லாம் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், சமேஷன் x × p ஆஃப் எக்ஸ் போட்டு அப்படியும் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, பட் இது லென்த்தி ப்ராசஸ். பட் நமக்கு இதுக்கு டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சி குப்தா விகே கபூர் அந்த புக்கில் கூட டேரெக்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் e of x is equals to 7n/2. அவ்வளோதான். n is nothing but the number of dice.
இல்லை நம்பர் ஆஃப் டைம்ஸ் த்ரோன். ஓகே, நம்பர் ஆஃப் டைஸ் ஆர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. நீங்கள் நமக்கு 4 டைஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ n வந்து 4. ஸோ அப்போ 7 × 4 / 2, 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படின்னும் போது 14. இதான் நமக்கு டேரெக்ட் ஆன்சர். எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு என்னது 14 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஸோ 15 16 17. அவங்க 16 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் கீ வந்து ராங்கு. ஸோ ஏ தான் நமக்கு ரைட் ஆப்ஷன். தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒன்று தான் இருக்குது நம்ம இது பார்த்ததில்ல. இன்னும் அப்கமிங் வீடியோஸ் முடிஞ்சால் இன்னும் ட்ரை பண்ணி மற்றது போடலாம். இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெண்டிங் இருக்கிறது எல்பிபியில் சில ப்ராப்ளம்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது நம்ம பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் வரும். தேங்க்யூ.